மனோஜ், ரோகிணி டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த வழக்கில் மனோஜ் தரப்பு சாட்சிகளை ரோகிணி விசாரித்து அவர்களை சிக்க வைத்திருக்கிறார். அதாவது சாட்சி சொல்ல முத்து ரோகிணி தோழி வித்யாவையும் கறிக்கடை மணி என்பவரையும் கோர்ட்டுக்கு அழைத்து வருகிறார். ரோகிணிக்கு எதிராக பேசலாம் என்று நம்பிக்கையோடு வந்த இந்த இரண்டு சாட்சிகளிடம் ரோகிணி குறுக்கு விசாரணை நடத்துகிறார். அந்த விசாரணையில் ரோகிணி ஒரே ஒரு முக்கியமான பாயிண்டில் அவர்களை சிக்க வைத்து விடுகிறார். மனோஜின் போனிலிருந்து 10,000 ரூபாயை கறிக்கடை மணிக்கு அனுப்பியதை ஆதாரமாக காட்டி அதையே கோர்ட்டில் திருப்பமாக பயன்படுத்துகிறார். இந்த ட்விஸ்டால் மனோஜ் தரப்பு சாட்சிகள் இருவரும் திக்குமுக்காடி போகிறார்கள். ரோகிணி காட்டிய ஆதாரத்தை பார்த்த நீதிபதி மனோஜ் தரப்பு வக்கீலிடம் நீங்கள் கொண்டு வந்த இந்த இரண்டு சாட்சிகளும் செல்லாது என கூறுகிறார். அதற்கு மனோஜ் தரப்பு வக்கீல் ரோகிணிதான் மனோஜின் போனிலிருந்து பணத்தை அனுப்பியிருக்கிறார் என்று வாதிடுகிறார். அதற்கு நீதிபதி அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆனால் மனோஜ் தரப்பில் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரியவர நீதிபதி இந்த வழக்கில் தனக்கு நிறைய குழப்பம் இருப்பதாக கூறுகிறார். அதனால் இந்த கட்டத்தில் தீர்ப்பு வழங்காமல் இருவரையும் கவுன்சிலிங்கிற்கு அனுப்ப உத்தரவிடுகிறார். இதற்கு பிறகு கோர்ட் வாசலில் விஜயா தனது குடும்பத்தாரோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வரும் ரோகிணி விஜயாவிடம் நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னையும் மனோஜையும் சேர்ந்து வாழ விடுங்க என்று ரோகிணி கூறுகிறார். அதை கேட்ட விஜயா அது உன் கனவுல கூட நடக்காதடி என்று கோபமாக கத்துகிறார். அதற்கு ரோகிணி நடக்கும் ஆண்டி, கடவுள் இருக்கான், நாங்க நிச்சயம் சேர்ந்து வாழ்வோம், அதை நீங்க பார்க்கதான் போறீங்க என்று சவால் விடுகிறார். இதை கேட்ட விஜயா என்னடி சவால் விடுறியா என்று கேட்கிறார். அதற்கு நீங்க எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க ஆண்டி என்று சொல்லிவிட்டு ரோகிணி அங்கிருந்து கிளம்பிச் செல்கிறார். இதற்கு பிறகு வீட்டுக்கு வரும் விஜயா ரோகிணியை நினைத்து கோபத்தில் திட்டுகிறார். எவ்வளவு திமிர் இருந்தா ஏங்கிட்டேயே சவால் விட்டுட்டு போறா என்று பேசுகிறார். அப்போது அங்கிருந்த மனோஜையும் திட்டுகிறார். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உன் போனை எடுத்து காசு அனுப்பியிருக்கா, அது கூட தெரியாம இருக்க அடிமுட்டாளா நீ என்று கோபமாக பேசுகிறார். அதற்கு மனோஜ் அவ ஆர்டர் கொடுத்த மேனேஜருக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னா அதை நம்பிதான் நான் போனை கொடுத்தேன், அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா என்று தன் பக்கமுள்ள நியாயத்தை சொல்கிறார். இதன் பின்னர் விஜயா மனோஜிடம் முதலில் ரோஹிணியோடு சேர்ந்து பிசினஸ் பண்ணுவதை நிறுத்த சொல்கிறார். அவளை உன்னோட கடையிலிருந்து விரட்டிவிடு என்று கூறுகிறார். அதற்கு மனோஜ் அவ இல்லன்னா ஆர்டர் கைவிட்டு போயிடும், அப்புறம் எப்படி நான் கடனை அடைப்பேன் என்று கூறுகிறார். அது மட்டுமின்றி இந்த ஆர்டரை நம்பிதான் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிய விஷயத்தையும் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்ட விஜயா கோபத்தில் மனோஜை அடிக்கிறார். அப்போது முத்து, அண்ணாமலை, ரவி ஆகியோரும் மனோஜை திட்டுகிறார்கள். உடனே விஜயா முத்து மீனாவை சாடையாக திட்டத் தொடங்கிவிடுகிறார். இதனால் கோபமான மீனா நாங்க செய்யற வேலை ஒன்னும் மோசமானதோ கேவலமானதோ இல்ல, பூக்கட்டி வித்தா கூட நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் என்று சொல்ல அதுதான் நீ இன்னும் வரலையே என்று விஜயா கேட்க நான் கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிலைமைக்கே வருவேன் என்று மீனா சவால் விடுகிறார். இவ்வளவு பட்டும் விஜயா திருந்தாமல் மீனாவை மீண்டும் அசிங்கப்படுத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அன்று இரவு ரூமில் தனியாக தூங்கிக் கொண்டிருக்கும் மனோஜ் தூக்கத்தில் ரோஹிணி பெயரை சொல்லி புலம்புகிறார். அந்த சத்தம் கேட்டு விஜயா ஓடி வந்து பார்க்கிறார். மனோஜ் ரோஹிணி பெயரை சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டு விஜயா மீண்டும் கோபமாக அவரை அடிக்கிறார். இந்த சத்தம் கேட்டு மீனாவும் எழுந்து விடுகிறார். அப்போது மனோஜிடம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்க என்று விஜயா கேட்கிறார். அதற்கு அவர் 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த 7 லட்சம் பணத்தை நான் சிந்தாமணியிடமிருந்து வாங்கித் தருகிறேன், அதை அவ மூஞ்சில தூக்கி எறிஞ்சு இனி கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு என்று விஜயா கூறுகிறார். மேலும் சிந்தாமணியிடமிருந்து கடன் வாங்கும் விஷயம் வீட்டில் யாருக்கும் எரிய வேண்டாம் என்றும் விஜயா கூறுகிறார். ஆனால் இந்த எல்லா விஷயங்களையும் வெளியே இருந்து மீனா ஒட்டு கேட்டு விடுகிறார். பின்னர் படுக்கைக்கு சென்ற மீனாவிடம் முத்து என்ன ஆச்சு என்று கேட்கிறார். அதற்கு மீனா நடந்த எல்லா விஷயங்களையும் முத்துவிடம் சொல்கிறார். அந்த சிந்தாமணியை நம்புனா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்று மீனா வேதனையோடு சொல்கிறார். மறுநாள் ஷோரூமுக்கு வரும் ரோஹிணியை உள்ளே விடாம சந்தோஷும் ஜீவாவும் தடுத்து நிறுத்துகிறார்கள். உடனே ரோஹிணி இது என்னோட கம்பெனி, நீங்க உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னா நான் வேற மாதிரி பண்ணுவேன் என்று வீடியோ எடுக்கிறார். உடனே சந்தோஷ் பதறிப்போய் என்னம்மா பண்ற என்று கேட்க நீங்க என்னிடம் ஹராஸ் பண்ணுனீங்கன்னு இந்த வீடியோவை நான் போலீசிடம் காட்டப் போகிறேன் என்று மிரட்டிவிட்டு உள்ளே போகிறார். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.